Okay, 9th first question பாருங்க. Find the number in standard form for the following expansions. அதாவது first நம்ம 9th sum பார்த்தோம்ல, அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா first standard form கொடுத்துருந்து நம்மளே expanded form ரைட் பண்ண சொன்னாங்க. இப்போ வந்து அவங்க expanded form கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், standard form எழுதணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபுல்லாக செக் பண்ணணும், பவர் எல்லாம் ப்ராப்பராக இருக்கா நம்ம செக் பண்ணிட்டா நம்பரை மட்டும் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே 10 power 4 இருக்கா, இங்கே 10 power 3 இருக்குது, 10 power 2 இருக்குது, 10 power 1 இருக்குது. இங்கே ஒன்றுனா என்ன எழுதலாம், 10 power 0ன்னு எழுதலாம். அடுத்தது பாருங்கள், இங்கே டெசிமல் பார்ட்டுக்கு போகிறப்ப இங்கே 10 power -1 இல்லை, அடுத்து -2 இருக்குது, 10 power -3 இல்லை, அடுத்தது என்ன ஆயிடுச்சு -4 வந்திருக்கு. இப்போ இல்லாத நம்பருக்குலாம் நம்ம என்ன பண்ணிடணும், 0 போட்டுடணும். இப்போ என்ன பண்ணணும் பாருங்கள், அப்படி ரைட் பண்ணுங்கள். 8 × 10 power 4 இருக்குது, அடுத்து என்ன வரணும் 10 power 3 இருக்கா, அப்படியே ரைட் பண்ணுங்கள் 10 power 3. அடுத்தது 10 power 2 இருக்கா, இருக்குது. நெக்ஸ்ட்டு 10 power 1 இருக்குது, ப்ளஸ் 2 × அந்த 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 10 power 0ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது இங்கே -2ல் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த 10th பிளேஸ் நம்ம என்ன சொல்லும், 1/10னா 10 power -1 வரணும். இங்கே -1 இல்லை, அதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து -2 வந்துருச்சு. அப்போ நம்ம எப்படி எழுதிக்கலாம், 0 × 10 power -1 கொடுக்கல, அந்த இடத்துல நான் 0 போட்டிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் -1 கட்டு -2 அவங்க கொடுத்துட்டாங்க, 4 × 10 power -2. இப்போ -3 கொடுக்கல, அதனால் என்ன பண்ணிக்கலாம், 0 × 10 power -3ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது நம்ம 10 power -4 கொடுத்துட்டாங்க, அதை அப்படியே எழுதிக்கோங்க. இதுக்காக இப்படி எழுத சொல்கிறேன்னா, இல்லாத நம்பருக்குலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 போடணும். ஒரு சிலர் டக்குன்னு எழுதிடுவீங்க, ஒரு சிலருக்கு புரியாது. அதுக்காகத்தான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 1க்கு 10 power 0ன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு -1 கொடுக்கல பவரில், அதனால் இந்த இடத்துல 0 போட்டிருக்கேன். -2 கொடுத்துட்டாங்க, -3 கொடுக்காதனால நான் 0 போட்டு ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஈஸியாக ரைட் பண்ணிடலாம். இப்போ எல்லாமே ஆர்டராக இருக்கான்னு பாருங்கள், பவரில் 4 3 2 1 0 -1 -2 -3 ஆர்டராக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணிடலாம், இங்கே இருக்கிற நம்பர், அந்த நம்பர்ஸ் மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம், எடுத்து எழுதிடலாம். இங்கே இருக்கிற 8 7 6 5 2 0 4 0 7 அந்த மட்டும் எடுத்து ரைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்பர் என்னது 8, நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் 7, அடுத்த நம்பர் 6 5 2. இப்போ 10 power 0ஓட நம்மளுக்கு என்னது ஹோல் பார்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது டெசிமல் பார்ட் ஆரம்பிக்க முன்னாடி என்ன பண்ணணும், டாட் வச்சுக்கணும். இப்போ என்னது ஃபஸ்ட்டு வந்து இது கொடுக்கல, அதனால 0 -2 இருக்குது, ஃபஸ்ட் நம்பர் 4 -3 கொடுக்கல, அந்த இடத்துல நம்ம 0 போடணும். -4 கொடுத்துருக்காங்க, அதனால 7. ஸோ திஸ் இஸ் ஆன்சர். இந்த மாதிரி ரைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்மில் மிஸ்டேக்கே வராது. இல்லாத நம்பருக்குலாம் என்ன பண்ணிடலாம், நம்ம 0 போட்டுக்கலாம். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாமா. செகண்ட் சம் பாருங்கள், எல்லாமே 5 × 10 power 3 + 5 × 10 power 1 + 5 × 10 power -1 + 5 × 10 power -3. இப்போ எல்லா பவர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ செக் பண்ணிக்கலாமா. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 3ல் தான் ஆரம்பிச்சிருக்கு, 5 × 10 power 3. அடுத்தது பாருங்கள், பவர் 2வே கொடுக்கல, நம்ம என்ன பண்ணிக்கலாம், 0 × 10 power 2ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இங்கே 10 power 1 இருக்குது, அதை அப்படியே எழுதிக்கங்க, 5 × 10 power 1. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வரணும், 10 power 0 வரணுமா, அவங்க கொடுக்கவே இல்லையா, அதனால் என்ன பண்ணிக்கலாம், 0 × 10 power 0 கொடுக்கல. அடுத்த ஸ்டெப்பு தான் நம்மளுக்கு என்ன வரும், -1 வரும், அது கொடுத்துருக்காங்க. 5 × 10 power -1 -1 இருக்குது, -2 இல்லை, அதனால் என்ன பண்ணிக்கலாம், 0 × 10 power -2 நான் எழுதிக்கிறேன். ஓகேவா. அடுத்து அவங்களே கொடுத்துருக்காங்க -3 ப்ளஸ் 5 × 10 power -3. இப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ணிட்டோம், பவரை ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டோமா. இப்போ கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். 3 2 1 0 -1 -2 -3 ப்ராப்பராக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்து ரைட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ ரைட் பண்ணலாமா. ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, 5, இங்கே 0 5, அங்கே 0, இங்கே 10 power 0ஓட முடிஞ்சிச்சு. அடுத்து மைனஸில் ஆரம்பித்தா அது என்ன பண்ணணும், டெசிமல் பார்ட் பாயிண்ட் வச்சுக்கணும். என்ன வருது, 5, அடுத்தது 0, அடுத்தது 5, அவ்வளோதான். என்ன பண்ணிட்டோம், ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதிட்டோம். அதுக்கு என்ன பண்ணணும், ப்ராப்பராக பவர் அரேஞ்ச் பண்ணணும், இல்லை அதுக்கெல்லாம் 0 போட்டு ரைட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்பரை மட்டும் எடுத்து ரைட் பண்ணிடலாம். ஓகேவா. அப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள், தேர்ட் சம்மு.
ஓகே, இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள். the radius of a hydrogen atom is 2.5 into 10⁻⁻11 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இது வந்து பவரில் இருக்கிறது மைனஸ் சைனில் இருக்குது. இப்போ மைனஸ்னால் நம்ம ரைட் சைடில் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸில் நம்ம ரைட் பண்ணுவோம். அதனால் இப்போ என்ன கொடுத்துருக்கிற அந்த 2.5 பாயிண்ட் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? 25ன்னு ரைட் பண்ண போகிறேன். இப்போ ரைட் சைடில் தான் என்ன பண்ணணும் நம்ம? இப்போ ரைட் சைடில் ரைட் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் இங்கே வரணும். ஓகேவா? அப்போ ரைட் சைடில் ரைட் பண்ணுறப்ப எனக்கு என்ன வரும்? 11 வரணும். அப்போனா இவனுக்கு என்ன பண்ணணும்? 11 0 நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல இங்கே டாட் டெசிமல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து தான் நான் 0 போட போகிறேன். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்கே இடத்துல வந்து அது 11 ஆயிரும். ஓகே, இப்போ ரைட் சைடு வந்து இங்கே மைனஸ் இருக்குது. பார்த்து ரைட் சைடுனாவே மைனஸ் சைன் தான் பவரில் வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இங்கே டெசிமலுக்கு முன்னாடி இங்கே நம்ம 0 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த டாட் இங்கே தான் 2 பக்கத்தில் தான் வரணும். இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ எனக்கு ரைட் சைடில் இருக்கனால எனக்கு -11 வந்துருச்சு. ஓகேவா? இந்த மாதிரி கேட்டால் நல்லா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற நம்பரை பாயிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ரைட் பண்ணிவிட்டு இப்போ 11 இப்போ நம்ம இந்த இடத்துல 11 வரணும்னா என்ன எத்தனை 0 போடணும்? 10 0 போட்டால் போதும். ஓகே, இப்போ ரைட் சைடு தான் நீங்கள் இங்கே பாயிண்ட் வச்சுட்டு இப்போ ரைட் சைடு தான் அப்புறம் மைனஸ் சைன் வரணும். அதனால என்ன பண்ணும்? 11 இருக்கிறனால இந்த சைடு தான் வரணும். 11 இருந்தால் 10 0 மட்டும் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த இடத்துல 11 வருது. ஸோ அப்போனா இப்போ 11 வந்தால் இங்கே 10 0 போட்டுட்டு இந்த இடத்துல புள்ளி வைப்போம்ல, அதனால 10 0 மட்டும் போடுங்க. இப்போ ரைட் சைடில் நம்ம இப்போ கொண்டு வரப்போ நம்ம பவரில் மைனஸ் வரும். அப்போனா இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி தான் நீங்கள் ரைட் பண்ணணும். இது ப்ளஸில் இருந்துருந்துச்சுன்னா நம்ம எப்படி 0 ரைட் பண்ணுவோம்? இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம ரைட் பண்ணணும் 0. ஓகேவா? இப்போ இந்த மைனஸில் இருக்கனால என்ன பண்ணியிருக்கேன்? நான் ரைட் சைட்லேருந்து 0வை ரைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 10th சம் பார்க்கலாம்.